ஸ்ருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். அடியேன் மகா பெரியவா தாசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு குரு பாதுகை. பாதுகைனாலே யூஸ்வலாக எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ராமாயணத்தில் நடந்த அந்த நிகழ்வு, அந்த நிகழ்ச்சி. ராமருடைய பாதுகைக்காக பரதர் இவ்வளோ சிரமப்பட்டு பாதுகை வாங்கினாரோ தன்னுடைய அண்ணா கிட்ட, அதே மாதிரி மகாபெரிவா பாதுகை கிடைக்காதோ அப்படின்னு நிறைய பேர் தவம் இருந்தா. பெரியவா பாதுகை கொடுக்க மாட்டாளா, கேட்டால் கிடைக்குமா, இல்லை ரிஜெக்ட் ஆகுமான்னு நிறைய பேர் காத்திருந்தா மகாபெரிவா பாதுகைக்காக. இன்னும் காத்துருக்கா. மகாபெரிவா பாதுகை நம்ம ஆத்துக்கு வந்துடாதான்னு நிறைய பேர் காத்துருக்கா. அப்படி பாதுகை சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மகாபெரிவா இந்த காலகட்டத்தில் மகாபெரிவாளுக்காக நிறைய பேர் பாதுகை செஞ்சுட்டு வருவாள். சில பேருக்கு மகாபெரிவா பாதுகை போட்டுட்டு கொடுப்பா, சில பேருக்கு ரிஜெக்டும் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒரு மாமி இருந்தா. அவள் என்ன பண்ண, மகாபெரிவாளுக்காக வெள்ளி பாதுகை செஞ்சுருந்தா. வெள்ளியில் ஆர்டர் கொடுத்து மகாபெரிவாளுக்காக வெள்ளி பாதுகை செஞ்சுருந்தா. நம்ம பெரியவாகிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், பாதுகையை போட்டுட்டு கொடுங்க பெரியவான்ட்டு அப்படின்னு ஆர்டர் பண்ணி வெள்ளி பாதுகையும் ஆர்டர் பண்ண பாதுகையெல்லாம் ஆற்றுக்கு வந்துருச்சு கொஞ்ச நாள்லேயே. மாமி அதை பேக் பண்ணி நாளைக்கு மடத்துக்கு போகலாம், மறுநாள் மடத்துக்கு போயிட்டு மகாபெரிவாளை சேவிச்சுட்டு பாதுகை கொடுத்து எடுத்துகிட்டு வரலான்னு. ஆனால் அந்த மாமிக்கு ஒரு தயக்கம். நிறைய பேர் மகாபெரிவாளுக்காக பாதுகை செஞ்சுட்டு வந்து பெரியவா போட்டுண்டு கொடுங்கன்னு கேட்கும்போது நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருக்கு. மகாபெரிவா கையிலேருந்து பாதுகை வந்தாலே சகலமும் கிடைச்சா மாதிரி. இந்த மாமிக்கு தயக்கம், கிடைக்குமோ கிடைக்காதோ, நம்ம அங்கே போய் ரிஜெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. மாமி தயக்கத்தில் என்ன பண்ணிட்டானா, இந்த மாமி அந்த வெள்ளி பாதுகையை பேக் பண்ணி பரணை மேலே போட்டுட்டா. அதான் அவளே முடிவு பண்ணிட்டா கிடைக்காதுன்ட்டு. மடத்துக்கும் கொண்டு போல, எதுவும் பண்ணலை. அவளே முடிவு பண்ணி அந்த கிடைக்காதுன்னு முடிவு பண்ணி அந்த பாதுகையை பேக் பண்ணி பரணை மேலே போட்டுட்டா. யூஷுவல் மறுநாள் கிளம்பி பாதுகை இல்லாமல் அவள் மட்டும் மடத்துக்கு போய் மகாபெரிவாளை சேவிக்கிறதுக்கு போயிருக்கா. நல்ல கூட்டம் அன்னைக்கு, நிறைய கூட்டம். ஒன் பை ஒன்னாக மகாபெரிவாளை தரிசனம் பார்த்துட்டு மூவ் ஆகிட்டுருக்கா. இந்த மாமி டேர்ன் வந்தது. இந்த மாமி டேர்ன் வரும்போது மகாபெரிவாளும் போய் ஆசீர்வாதம் வாங்கும்போது பெரியவா கேட்டுன்ற ஃபஸ்ட்டு கேள்வி, எங்கே பாதுகை? எனக்காக நீ பாதுகை செஞ்சியோ, எங்கே அது? மகாபெரிவா அதை கேட்ட உடனேயே இந்த மாமிக்கு ஷாக் ஆகிடுது. நான் செஞ்ச பாதுகை மகாபெரிவாளுக்கு எப்படி தெரியும்ன்ட்டு. கண்கண்ட தெய்வம் மகாபெரிவா, கலியுகத்துக்கு தெய்வம். அவளுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது இந்த லோகத்தில். இந்த மாமி அழுதுண்டு மகாபெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி கிளம்பி அவள் ஆற்றுக்கு போய் அந்த பாதுகையை கொண்டு வந்து அதை பெரியவாகிட்ட கொடுத்து மகாபெரிவாளும் அதை போட்டுண்டு கொடுத்து அமிச்சா. ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து அமிச்சா. இந்த மாதிரி தன்னை வேண்டிண்டு வந்த பக்தர்களுக்கு நிறைய பண்ணியிருக்கா மகாபெரிவா. அவளை பிடிச்சுண்டாலே போதும், சகலமும் நம்மளுக்கு கிடச்சிரும். ராம் ராம்.